வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்என்எல் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து வேக்கன்சி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து கூகுளில் எக்ஸ்டர்னல் எக்ஸாம் பிஎஸ்என்எல் .co.in அப்படின்னு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து இந்த நியூ அப்படின்னு இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடுது. சரிங்களா? கடந்த 27/10/2025 அப்போ தான் இதனுடைய கால்ஃபர் அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் த ஃபாலோவிங் போஸ்ட் அண்டர் த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கீம் த்ரூ ரிட்டன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ளஸ் மல்டிபிள் சாய்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேக்கன்சி அப்படின்னா மொத்தம் வந்து 2 கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. 2மே வந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி தான். அதில் ஒன்று வந்து டெலிகாம் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற போஸ்ட் வந்து 95 போஸ்ட்டு. சரிங்களா? டென்டேட்டிவ். அதே மாதிரி சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினியில் டிஆர் ஃபினான்ஸ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற இதில் வந்து 25 போஸ்ட் வந்து டென்டேட்டிவாக அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து மொத்தம் வந்து 120 போஸ்ட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து மறுபடியும் போஸ்ட்டை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நோட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி இந்த கேட்டகரிஸுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ்யூடு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பே ஸ்கேல் வந்து ஐடிஏ பே ஸ்கேல் E3 அப்படிங்கிற லெவல். E3ங்கிறது லெவல். அந்த லெவலில் வந்து 24,900லேருந்து 50,500 வரைக்கும் பே ஸ்கேல் வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறதும், மேக்ஸிமம் ஏஜ் 30 வருஷம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க. வில் பி நோட்டிஃபைடு லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து இயர்லியாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சம்மந்தப்பட்ட வெப்சைட்டில் இது சம்மந்தமாக அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதனுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரீம் டெலிகாம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறதுல எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் இன்ஜினியரிங் டிகிரி வித் மினிமம் 60% மார்க்ஸ் ஆன் ஏ ரெகுலர் ஃபுல் டைம் பேசிஸ் இன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டிசிப்ளின் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் என்ன அப்படின்னா எனி ஒன் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கலாம் எலிஜிபிள், எலக்ட்ரிக்கல் எலிஜிபிள், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலிஜிபிள் ஆர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டிசிப்ளின்ஸ் அஸ் ஸ்கோர் வித் அதர் அசோசியேட்டட் எமர்ஜிங் பிரான்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து ஃபினான்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சிஏ அப்புறம் மற்றும் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி சிஎம்ஏ அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தி ஷெட்யூல் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் ஃபீஸ் அண்ட் லிங்க் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், எக்ஸாம் டேட் இதெல்லாம் வந்து இப்போ பிஎஸ்என்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான www.bsnl.co.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் அல்லது www.externalexam.bsnl.co.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட் ஆர் அட்வைசர் டு ரெகுலர்லி செக் த பிஎஸ்என்எல் வெப்சைட்டு. அதனால் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக பிஎஸ்என்எல் வெப்சைட் செக் பண்ணுங்கள். என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன், எக்ஸாமினேஷன் ஷெட்யூல், எக்ஸாம் ஃபீஸ் அண்ட் அதர் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வாய்ப்பு உள்ளவங்க இதை வந்து பயன்படுத்திக்கங்க. சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.